மேஷ ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கோங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டிருப்போம். என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நினச்சி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் இனிமே நீங்கள் அந்த கவலையை தூக்கி போட்டுடலாங்க. ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றலும் இந்த ஈஸ்வரனோட ஆசீர்வாதமும் முழுசாக இப்போது மேஷராசிக்காரங்க பக்கம் திரும்பி இருக்கு. வரக்கூடிய நாட்கள் வெறும் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான அதிசயம் நடக்க போகுது. இது ஏதோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. கிரகங்களோட நகர்வுகளும் இறைவனோட கணக்கும் கச்சிதமாக கூடி வந்திருக்கிற நேரம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஏதோ தற்செயலாக நடந்தது இல்லைங்க. அந்த இறைவனே உங்களை வழி நடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த சில மாசங்களா தொட்டதெல்லாம் நஷ்டம், கூட இருக்கவங்களாம் குளிப்பறிக்கிறது, கையில் காசு தங்காமல் தண்ணியாக கரையிறதுன்னு எவ்வளவு மன உளைச்சலை அனுபவிச்சிருப்பீங்க. என்னதான் உழைச்சாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் சிந்தனை கண்ணீருக்கு இப்போ விடை கிடைக்க போகுதுங்க. உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்கள, உங்களை தப்பாக எடை போட்டவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட வந்து நிற்க போகிற காலம் வந்துருச்சுங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்குள்ளே அப்படி என்ன மிராக்கிள் நடக்க போகுது, பண வரவு எப்படி இருக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் வந்த குழப்பங்கள் எப்படி தீர போகுதுங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் நீங்கள் நழுவ விட்டுருவீங்க. அப்புறம் ஐயோ அந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மாற்ற போகிற அந்த ரகசியம் என்ன, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, எதை செய்யவே கூடாதுங்கிறத முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசிக்காரங்க நீங்கள் பொதுவாகவே ரொம்பவே தைரியசாலிகள், யதார்த்தமானவங்க. உங்கள் மனசில் பட்டதை அப்படியே முகத்துக்கு நேராக ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக கிடையாதுங்க. சுத்தமான மனசு உங்களுடையது. ஆனால் இந்த நல்ல குணமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறிப்போச்சு. நீங்கள் நல்லது நினச்சி செஞ்ச விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு தப்பாக போய் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன்னு சொன்னவங்க கூட உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ எட்டி கூட பார்க்காம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அதையெல்லாம் நினச்சி மனசுக்குள்ளே இவ்வளவு வழிகளை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு உங்கள் கஷ்டத்தை யாருக்கும் காட்டிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனிமே நீங்கள் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூறாக உடைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த அந்த இனம் புரியாத பயம், ஒரு விதமான குழப்பம் எல்லாமே காலையில் வந்த வெயில் பனி விலகு மாதிரி முழுசாக விலகி போகுங்க. ஒரு புது தைரியம், ஒரு புது தெம்பு உங்களுக்குள்ள பிறக்கும். நீங்களே கண் கூட உணர்வீங்க. தொட்டதெல்லாம் துளங்குங்க. கை வச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு முக்கியமான நல்ல செய்தி உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. இந்த ஒரு செய்தி உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. இதுவரைக்கும் உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு உங்களை ஏமாத்துறவங்க, உங்களை தரக்குறைவாக பேசினவங்க முன்னாடி நீங்கள் தலையை நிமிர்த்தி கம்பீரமாக நடக்க போகிற காலம் வந்து விட்டதுங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இறைவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு உங்களை விட யாருக்கும் நல்லா தெரியாது. காசு வரும், ஆனால் அது எப்படி கரையுது, எங்கே போகுதுன்னே தெரியாது. கடனை எப்படிடா அடைக்க போகிறோன்னு ராத்திரி பூரா தூங்காமல் எவ்வளவு நாள் விடிய விடிய உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்கவும் உங்கள் சுயமரியாதை இடம் கொடுத்துருக்காது. நம்ம நிலைமை எப்படியாச்சும் மாறிராதா, நமக்கான நேரம் வந்துராதா அப்படின்னு ஏங்கி போய் காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நல்ல நேரம் இப்போ வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பண வரவு உங்களுக்கு ரொம்பவே
பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்து சேரும். எப்படியும் அடைக்கவே முடியாத நீங்கள் பயந்துட்டு இருந்த பெரிய பலனை கூட ரொம்ப சுலபமாக அடைச்சி முடிச்சிருவீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை எல்லாம் மாறி லாபம் அப்படியே வரப்போகுதுங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு அருமையான வேலை அமையும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் தேடி வரும். இதெல்லாம் எப்படி திடீர்னு நடக்குது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தினது உங்களுடைய உழைப்போட குறைபாடு இல்லைங்க, உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கண் திருஷ்டியும் பொறாமை பிடிச்ச எண்ணங்களும் தான் உங்களை ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க விடாமல் தடுத்துட்டு இருந்துச்சு. இப்போது அந்த தடைகள் எல்லாமே இறைவனோட ஆசையால் முழுசாக விலக போகுது. அதை வளர விடாமல் தடுத்தவங்க கண் முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆனால் இந்த அதிர்ஷ்டம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாத சில ரகசியங்கள் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சில காலமாக உங்கள் வீட்டில் நிம்மதியே இருந்திருக்காது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய சண்டையில் போட்டு முடிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளவு பாசமாக இருந்தாலும் நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கி அழுதுருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி ராப்பகலாக எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி உருகி ஒருத்தர் ரொம்ப அழகாக ஆழமாக புரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த உறவுகள் எல்லாம் உங்களை வேணான்னு தள்ளி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. உங்களை அவமானப்படுத்தின சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக நிற்க போகுது. உங்கள் பிள்ளைங்க வழியில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணுன்னா, இதுவரைக்கும் ஏதோ ஒரு வழி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா? உடம்புல தெம்பே இல்லாமல் மனசில் ஒரு சோர்வோடவே பல நாட்கள் கடந்திருப்பீங்க. எவ்வளவோ செலவுகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இனிமே உங்கள் உடல்நிலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. அந்த இறைவனோட ஆசையானால் உங்கள் வியாதிகள் எல்லாமே நீங்கி முழுசாக குணமாக போகிறீங்க. உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பும் ஒரு சுறுசுறுப்பும் உண்டாகும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு புது சக்தி உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் முழுசாக உணர்வீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். உங்களை பார்க்குறவங்களுக்கே என்ன உங்கள் முகத்தில் இவ்வளோ வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. சரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது, இது அப்படியே தக்க வச்சுக்க நீங்கள் என்ன செய்யணும்? முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் சந்தோஷத்தையும் உங்களுக்கு வரப்போகிற பண வரவையும் உங்கள் அடுத்தடுத்த திட்டங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணுங்க. யார்கிட்டையுமே வாய் திறந்து சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களை சுற்றி நல்லவங்க உருவத்தில் சில கெட்ட எண்ணங்கள் பிடிச்சவங்களும் இருக்காங்க. அவங்க உங்களை வந்து கண்ணு வச்சிட்டாலே உங்கள் காரியம் மறுபடியும் கெட்டு போயிடும். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க இப்போ நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட ஓடி வந்து உறவாட வருவாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதனால் ரொம்பவே உஷாராக இருக்கணும். இதுக்கு நடுவில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்க போகுது. அதை நீங்கள் எப்படி ரொம்ப கவனமாக கையாளணும்னு முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாமுங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க. இல்லைனா ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும். அது ஒரு புதிய தொழிலுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை உங்கள் குடும்ப சூழலை மாற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அதை பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும். உடனே சரின்னு சொல்லிடலான்னு ஒரு அவசரம் தோணும். ஆனால் அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் வேகம் அதிகம்ங்க. எதையும் உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்கள் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க. எந்த ஒரு பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு தீர ஆலோசிங்க. உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் உறுதியாக நம்புங்க. ஏன்னா இப்போ உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறது அந்த ஈசனும் உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காசு பணத்தை இழந்ததை விட மனுஷங்களை நம்பி ஏமாந்து தான் ரொம்ப அதிகம்ங்க. சொந்தம்னு நம்புவீங்க, ஆனால் அவங்க வந்து உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க.
துரோகங்களை தாங்கி தாங்கி உங்கள் மனசு ரொம்பவே மறுத்து போயிருக்கும். எவ்வளவுதான் இவங்களால் இனிமே எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு உங்கள் முதுகுக்கு பின்னாடி சிரித்தவங்களுக்கு மத்தியில் நீங்கள் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுங்க. உங்களை உதாசனப்படுத்தின அத்தனை பேருக்கும் உங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுடைய பதிலடியாக இருக்க போகுது. உங்கள் வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாரும் திரும்பவும் உங்ககிட்ட வந்து உறவாட போகிறாங்க. அவங்களாம் வந்து நீங்கள் வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு ஏங்கி போய் நிற்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிற வார்த்தை கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ அமைஞ்சிருக்கிற கிரகநிலை அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு தரப்போகுதுங்க. இந்த மாபெரும் வெற்றியை முழுசாக உங்கள் கையில் வச்சுக்கணுன்னா நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பரிகாரம்னு சொன்ன உடனே எங்கேயோ போய் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு பெரிய யாகம் வளர்க்கணும்னு நினைக்க வேண்டாங்க. இறைவனுக்கு தேவை உங்கள் உண்மையான பக்தி மட்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாடு இருக்குங்க. அதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை கண்திருஷ்டியும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளும் சுக்கு நூறாக அழிஞ்சு போயிருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கிற சாதாரண பொருட்கள் தாங்க. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை லேசாக புழிஞ்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகணும், என் வறுமை தீரணும், என்னை சுற்றி இருக்கிற தடைகள் எல்லாமே உடையணும் அப்படின்னு முழு ஈடுபாட்டோட கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்யுங்க. அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் யாருடைய கண்ணும் படாத இடத்துல ஓரமாக வச்சுடுங்க. அவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு சில மணி நேரத்திலே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி வரதை நீங்கள் முழுசாக உணர்வீங்க. ஓகேங்களா? எளிமையான பரிகாரம் தாங்க. இது வந்து இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தியும் அழிச்சிரும். உங்கள் கெட்ட சக்தியை அழிச்சு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அத்தனை கண்திருஷ்டையும் அந்த கல்லுப்போடு அப்படியே கரைஞ்சு போயிருங்க. உங்கள் வீட்டில் எத்தனை நாளாக இருந்த ஒரு விதமான இருள் விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் பிறக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. எத்தனை நாளாக எப்படா இவங்க கீழே விழுவாங்க, எப்படா இவங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இனிமேல் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. கட்டாயமாக வீடு வாங்கி ரொம்ப வசதியாக வாழ போகிறத பார்த்து அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகுதுங்க. மேஷராசிக்காரங்க உழைப்புக்கு எப்போவுமே ஒரு தனி மரியாதை உண்டுங்க. நீங்கள் யாருக்காகவும் உழைப்பை குறைச்சிக்கிட்டதே கிடையாது. ராப்பகலாக மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கான பலன் தான் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு. இனிமே உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உங்களை தேடி வருங்க. சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தும் ஒரு மரியாதையும் உருவாக போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே உயர்ந்து நிற்க போகுது. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு அருமையான வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்கள் கையில் எடுக்க போகிற அந்த காரியம் சாதாரணமாக இருக்காதுங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. இதை நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்கள் கூட இருக்கிற நபர்களை தான். எல்லாரையும் உடனே முழுசாக நம்புகிற உங்களுக்கு இனிமேல் அந்த நம்பிக்கை வந்து நீ யாரையும் நம்பாதீங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்க தான். அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா யார் முகத்தில் நிஜமான சந்தோஷம் தெரியுதோ அவங்க தான் உங்களுடைய உண்மையான நலம் விரும்பி. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது 1000 காரணம் சொல்லி தப்பிக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் கூட வந்து ஒட்டிப்பாங்க. இவங்களை நீங்கள் முழுசாக தவிர்த்தே ஆகணுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரமே உங்களுடைய உள்ளுணர்வு தான். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க. ஆனால் உங்கள் அதிகப்படியான பாசத்தால் உங்கள் உள்ளுணர்வை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு அவங்கள நம்புறீங்க. இனிமேல் அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற இன்னொரு பெரிய விஷயம் அப்படி என்னென்னா, நீங்கள் கட்டாயமாக இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு வீடு வாகனம் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை எப்படி சரியாக பயன்படுத்துங்கிறத பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா தடைகளையும் நிரந்தரமாக உடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்டோட முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையோட தலைவிதையை நிர்ணயிக்க போகிற நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டம், அவமானம், பெருமை, தனிமை இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்க போகிற அந்த இறுதி கட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டியது அந்த இறைவனோட ஆசையை முழுசாக பெறது தான். ஓகேங்களா? உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் அத்தனை கவலைகளையும் இன்றைக்கும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவன் காலில் போட்டுட்டு மனசார எல்லாம் இஷ்டம் அப்படின்னு ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு முழுசாக சரணாகதி அடைகிற அந்த ஒரு நிமிஷத்தில்
விஷயத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய தெம்போடு, நீங்கள் ஒரு புதிய தைரியத்தோடு நீங்கள் இந்த உலகத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாம் உங்கள் வெற்றியை பார்த்து ஆச்சரியத்தில் வாயடைச்சு போக போகிறாங்க. இதுதான் உங்களுக்கான காலம், இதுதான் உங்களுக்கான நேரம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை ஒரு துளி கூட குறைச்சிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாமே அந்த கடவுள் உடச்சி எரிஞ்சிட்டாருங்க. நீங்கள் போகிற பாதை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளும் விலகி ஒரு தெய்வீக ஒளி உங்கள் கூடவே வரப்போகுது. மேஷராசிக்காரங்க, நீங்கள் ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால அந்த வேகமும் விவேகமும் துணிச்சலும் தான் உங்களை ஜெயிக்க வைக்குங்க. யாருக்கும் அஞ்சாதீங்க, யாருக்கும் தலை வணங்காதீங்க. நேர்மையான பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி கடந்து வர போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நல்லா முழுசாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. கட்டாயமாக வெற்றி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.